ஹாய். இப்போ நம்ம வந்து ஒரு ஈஸியான மெத்தடில் ஒரு மீன் குழம்பு வைக்க தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து செக்கு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். அது நல்லா சூடாகட்டும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி இது வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, அப்புறம் தக்காளி அண்ட் வெங்காயம். நீங்கள் எவ்வளோ போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவு போட்டுக்கோங்க. அண்டு உப்பு, குழம்பு மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, இது மூணுத்தையும் இது எல்லாமே போட்டு கலந்து வச்சுருங்க. அண்ட் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் தக்காளியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சுக்கோங்க. இது வந்து தாளிப்புக்கு நம்மளுக்கு போடணும். அப்புறம் நீங்கள் கத்திரிக்காயும் போடணும். கத்திரிக்காய் போட்டு பாருங்கள், கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ நாங்கள் வந்து கத்திரிக்காய் யூஸ் பண்ணுவோம் மீன் குழம்புக்கு. ஸோ நீங்களும் வந்து கத்திரிக்காய் போட்டு பாருங்கள், மீன் குழம்பு இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் நல்லா. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வந்து வடகம் போடுறோம் தாளிக்கிறதுக்கு. அது நல்லா பொரியணும். இப்போ நல்லா அது வந்து பொரிஞ்சிடுதும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது கூடவே வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். ஸோ வெங்காயத்தை நீங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து கத்திரிக்காய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காவை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் விருப்பம் எப்படி வேணால் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு இதுவுமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும் எண்ணெயில். ஸோ கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்ட உடனே நீங்கள் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஸோ நம்ம ஆட் பண்ண போகிற மீன் வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன். ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு அந்த ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் உப்பு காரம் வந்து நீங்கள் ஆட் பண்ணதும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் காட்டின மீனை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டா சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் வடகம்லாம் போட்டிருக்கனால நம்மளுக்கு ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும். ஸோ குழம்பு வந்து இந்த ஸ்டேஜ் நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்ம வந்து இப்போ மீனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மத்தி மீன் போடுறோம். ஸோ நல்லா வாஷ் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீன் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சாலே போதும். ஸோ குழம்பு வந்து நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இந்த போட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுட்டு இப்போ மீன் போட்டிருக்கோம். போட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி க்ளோஸ் பண்ணி. ஸோ இது நாங்கள் மண் சட்டியில் வச்சுருக்கனால இது ஸ்டில் கொதிச்சுட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ 2 மினிட்ஸில் அந்த ஃபிஷ்ஷுமே வெந்துடும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஃபிஷ் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு.